Hello students, welcome back to English Maths Academy. இது 10th Mathematics Chapter 5 Coordinate Geometry Exercise 5.4ல first ரெண்டு question கேட்டிருக்காங்க பார்க்கலாமா? First question பாருங்க, find the slope of the following straight lines. இதுல இரண்டு question இருக்குது. இதை பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன recap. இதற்கு முன்னாடி slopes எப்படி find பண்ணணும் அப்படின்னா first if theta is given, அதாவது angle of inclination கொடுத்திருந்தாங்கன்னா slope m equal to tan theta. இரண்டாவதா a of x1 y1 and b of x2 y2, அதாவது 2 point form, அதை கொடுத்துட்டாங்கன்னா slope m equal to y2 minus y1 divided by x2 minus x1. இந்த ரெண்டு பேட்டர்ன்ல தான் பார்த்தோம், ரைட்டா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்காங்க. இதற்கு எப்படி பார்க்கணும் அப்படின்னா we can write the equation as y equal to mx plus c. இந்த பேட்டர்னுக்கு இந்த ஈக்குவேஷனை மாற்றினீங்கன்னா then slope m equal to coefficient of x, x ஓட coefficient. Otherwise let ax plus by plus c equal to 0. It is called standard equation of straight line. Okay, be a straight line, then slope m equal to minus coefficient of x divided by coefficient of y, that is minus a by b. Okay, நம்ம என்ன செய்ய போறோம், இந்த ரெண்டு क्वेश्चनैயுமே இந்த பேட்டர்ன்ல பண்ண போறோம். பண்ணலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க, 5y minus 3 equal to 0. இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கானா இருக்கு, இருந்தாலும் எப்படி எழுதிக்கணும், 2 வேரியபிள்ஸ்ல வர்ற மாதிரி எழுதிக்கணும். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், இங்கே x இல்லை இல்லையா, அதனால 0x plus 5y minus 3 equal to 0. Now slope m equal to minus coefficient of x. x ஓட coefficient 0, அது sin தேவையில்லை. So 0 divided by coefficient of y, it is 5. Now 0 by anything is nothing. 0வை எதாவது டிவைட் பண்ணாலும் ஆன்சர் 0 தான் கிடைக்கும். Therefore slope m equal to 0. அடுத்தது செகண்ட் ஒன் பாருங்க, 7x இருக்கு, y இல்லை, அதனால இது எப்படி எழுதிக்கலாம், 7x plus 0y minus 3 by 17 equal to 0. Now slope m equal to minus coefficient of x equal to 7 divided by coefficient of y equal to 0. இப்போ மைனஸ் 7 ஜீரோவால் டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னா ஜீரோவால் எந்த நம்பரையுமே டிவைட் பண்ண முடியாது. இட் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. அதாவது 0 by anything is nothing, பட் anything by 0 is called infinity. ஸோ ஸ்லோப் m equal to infinity. வேற எப்படி எழுதலாம், ஸ்லோப் m equal to not defined. ஓகே, அடுத்து செகண்ட் क्वेश्चन பாருங்க, find the slope of the line which is first one parallel to y equal to 0.7x minus 11. Second one perpendicular to the line x equal to minus 11. இங்கே நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஸ்லோப்பை கண்டிஷனோட கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷனுக்கு என்ன ரிசல்ட்டுங்கிறத பார்த்துடலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க, if two lines are parallel then their slopes are equal. ஸோ லைன்ஸ் பேரலாக இருந்ததுன்னா ஸ்லோப்ஸ் ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்துடலாமா? கொஸ்டின் நம்பர் 1, ஸ்லோப் ஆஃப் y equal to 0.7x minus 11 is, இது எப்படி இருக்கு, it is of the form y equal to mx plus c. So slope m equal to coefficient of x. Therefore slope of y equal to 0.7x minus 11 is 0.7. Now the slope of required line is, இப்போ required லைனுக்கு இது எப்படி இருந்தது, parallel. So slope also 0.7. ஓகே, அடுத்து செகண்ட் கண்டிஷன் பாருங்க, if two lines are perpendicular then m1 into m2 equal to minus 1. அதாவது இரண்டு லைனோடைய ஸ்லோப்பை ஃபைண்ட் பண்ணிட்டு அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரணும்,
மைனஸ் ஒன் வரணும். இதையே ஷார்ட்டாக எழுதிக்கலாம். m1 ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை m2. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? பெர்பெண்டிகுலர் டு த லைன் x ஈக்குவல் டு மைனஸ் 11. செகண்ட் கொஷின் x ஈக்குவல் டு மைனஸ் 11. இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதிக்கலாமா? x ப்ளஸ் 0y உள்ளே கொண்டு போயிருங்க. ப்ளஸ் 11 ஈக்குவல் டு 0. இங்கே a வந்து 1, b வந்து 0, c வந்து 11. நவ் ஸ்லோப் m ஈக்குவல் டு மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y ஈக்குவல் டு anything by 0 is called infinity or not defined. இது வந்து given line கொடுத்துருக்காங்க. இப்போ required லைனுக்கு என்ன ஸ்லோப் அப்படின்னா இதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கு இல்லையா? therefore the slope of required line is minus 1 by m equal to minus 1 by infinity. Anything by infinity is equal to 0. இதை நீங்கள் வேறு மாதிரி பண்ணுறதுன்னா இப்போ இன்ஃபினிட்டிக்கு பதிலாக மைனஸ் 1 by 0 போட்டாலும் இதே ஆன்சர் தான் கிடைக்கும். எப்படி? ஈக்குவல் டு மைனஸ் 1 டிவைட் பை இன்ஃபினிட்டினா இருக்கும் மைனஸ் 1 by 0 ஈக்குவல் டு மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ 1 இன்ட்டு ரெசிப்ரோக்கில் போகிறப்ப இது மேலே போயிடும். அதாவது 0 by 1 மாறிக்கும். 0 into 1 equal to 0. 0 by anything also 0. That's all.